வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு 6 சேனல் கெய்னர் போர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சக்தி கம்பெனியில் வருது. இது வந்து ஐசி டைப்பு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஐசி டைப்பில் வரும். ஐசி நம்பர் வந்து F4558 ஐசி நம்பரு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது டியூல் பவர் சப்ளை போர்டு. இது வோல்ட்டு பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல -24, இது கிரவுண்டு, இது +24 கொடுக்கணும். இதில் கொடுத்துக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா இங்கே 6 சேனல் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்புட்டை கொடுத்து 1 2 3 4 5 6 சேனல் இன்புட் கொடுத்து இங்கே 6 சேனல் அவுட் எடுத்துக்கலாம். இது இந்த போர்டை பற்றி உங்களுக்கு புதுசாக இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட ஃப்ரீ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கெயின் வந்து கம்மியாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப கூட இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கெயினை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெயின் வேணுன்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது மெயினாக வந்து எந்த போர்டுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம டிரான்சிட் டைப்லாம் பார்த்தீங்கன்னா சில போர்டு வந்து ஆடியோ கெயின் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு சக்தி டிரான்சிட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப் இருக்கு பாருங்கள். இது கூட உங்களுக்கு ஆடியோ கெயின் கம்மியாக இருக்கும். அந்த இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் உங்களோட தேவைக்கு எதுக்கு வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸில் நம்ம ஆடியோ அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னா, இது கெயின் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது, ஒரு மாதிரி இறையிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து இதுலேருந்து அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அவுட்டை வந்து இந்த போர்டில் இன் கொடுத்து அவுட் எடுத்து இந்த கெயின் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைச்சோம்னா உங்களுக்கு ஆடியோ வந்து பிசிறு இல்லாமல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது பல வகையில் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதிலே வந்து டிரான்ஸ் டைப்பில் வருது. டிரான்ஸ் டைப்பை பொறுத்தளவுக்கு சிங்கிள் பவர் சப்ளை தான் வரும், டியூல் பவர் சப்ளை வரல. இந்த ஐசி போட்ட டைப் வந்து டியூல் பவர் சப்ளையில் வருது. ஆனால் அது நல்லாயிருக்கும். டிரான்ஸோடு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஐசி டைப்பு நல்லாயிருக்கும். என்ன ஒரு டிரான்ஸ் டைப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் வரும்னா, ஹம்மிங் பிரச்சனை இருக்கும். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு அந்த ஹம்மிங் பிரச்சனை இருக்காது. இது வந்து சக்தி கம்பெனி தான், உங்களுக்கு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் அது. இது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலும் கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டீரியோ போர்டு நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதிலே வந்து 2 சேனல் மட்டும் உள்ள கெய்னர் போர்டும் கிடைக்குது. இது வந்து 2 சேனல், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.